மேபி நீங்க சேல்ஸ் பர்சனா இருக்கீங்க, இல்ல சேல்ஸ்ல இருக்கீங்க, பிசினஸ் ஓனரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த ஒரு மிஸ்டேக் விடும்போது உங்களோட கிளைண்ட் உங்களை விட்டுட்டு போறதுக்கு சான்சஸ் அதிகமாவே இருக்கு, ரைட்? மோஸ்ட் ஆஃப் த டைம் சேல்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, ஓகே நான் வந்து பேசிக்கிட்டே இருக்கணும், நான் வந்து கிளைண்ட் வந்து எப்படியாவது வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் மெயினான ஒரு ஒரு திங்கிங் பேட்டர்னா இருக்கும். பட் வாட் இஃப் ஐசே நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்க பேசுறத பெருசா பேசவே கூடாது, அதான் மேட்ரு. அப்ப பேசாம எப்படி நான் என்னோட கிளைண்ட் அட்ராக்ட் பண்றது அப்படின்னு கேக்குறீங்கன்னா, லிசனிங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சேல்ஸ்ல. சேல்ஸ் அப்படிங்கிறது ஒரு கலை, இட்ஸ் அ ஸ்கில். ஓகே, ஸோ இந்த ஸ்கில்லை நீங்க கத்துக்கணும். இந்த ஸ்கில்ங்கிறது வந்து நம்ம பழக தான் வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆக்டிவ் லிசனிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். இந்த ஸ்கில் வந்து சேல்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சும்மா வந்து இங்க பாத்தீங்களா, இப்ப இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளவு நல்லா இருக்கு, இவ்வளவு நல்லா இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படிங்கிறத விட கஸ்டமருக்கு என்ன வேணும், கேஒய்சி அப்படிங்கறது எல்லா பேங்க்லயும் வந்து வச்சிருப்பாங்க. நோயிங் யோர் கஸ்டமர் அப்படிங்க. அதே தான் இந்த சேல்ஸ்ல எல்லா இடத்துலயுமே ரொம்ப முக்கியம். உங்களோட கஸ்டமருக்கு என்ன நீட் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும், ரைட்? ஓகே, எனக்கு பிடிச்சதை என் கஸ்டமருக்கு திணிக்கிறேன், என்கிட்ட இந்த ஒரு விஷயம் ஒரு ப்ராடக்ட் தான் பாருங்க, அதனால அதை நான் என் கஸ்டமர் தலையில திணிக்கிறேன் அப்படின்னு திணிச்சிங்கன்னா இதோட சைடு எஃபெக்ட் என்ன ஆகுங்கிறத நான் சொல்றேன். நான் என்னோட கோச்சிங் பிராண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தேன் என்னோட ஓல்டு சேனல், சும்மா ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டா. ஓகே, இப்படி கோச்சிங்னா எப்படி பண்ணணும் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி போன் அடிக்ஷன், ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு, ஒரு கிளைண்ட் வந்து இந்த இது இருக்கு, என்னால வந்து ட்ராமாஸ் இருக்கு, இதெல்லாம் என்னால ஓவர் கம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு வருவாங்க நிறைய பேர். ஸோ அவங்களுக்கு நம்ம கோச் பண்ணும்போது நம்மளோட அந்த கோச்சிங்கை திணிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து இப்போ ஒரு சில விஷயங்கள் இந்த அடிக்ஷனுக்குலாம் எனக்கு வந்து இந்த கோச் பண்றது பிடிக்காது. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து அவங்களுக்குள்ள திணிக்கிற மாதிரி பண்ணுவேன். ஸோ அப்படி திணிக்க ஆரம்பிக்கும் போது என்னாச்சு அப்படின்னா, என்னோட கோச்சிங் வந்து ப்ராப்பரா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகவும் இல்லை. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல நான் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா, நோயிங் யோர் கஸ்டமர் அண்ட் செல்லிங் டு த ரைட் பீப்புள். ரைட் பீப்புள் கிட்ட செல் பண்ணல. இப்போ எனக்கு இந்த மாதிரி கஸ்டமர் தான் வேணும். இப்போ லெட்ஸ் ஒரு பைக் ஷோரூம்ல நீங்க சேல்ஸ் பர்சனா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க பைக் வாங்குறவங்க தான் வருவாங்க, சைக்கிள் வாங்குறவங்க வர மாட்டாங்க, ரைட்? அதே மாதிரி ஒரு ஆன்லைன் பிசினஸ்ல நான் இப்ப டார்கெட் பண்றது வந்து ஒரு பிசினஸ் ஓனர், சேல்ஸ் பர்சன் வச்சுக்கோம். பட் நான் போயிட்டு வேற பர்சனை டார்கெட் பண்ணேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு யங்ஸ்டர் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா நான் டார்கெட் பண்ணேன் அப்படின்னா அவங்களுக்கு இதுக்கு செட் ஆகாது இல்லையா? ஸோ அப்போ அந்த கஸ்டமர், நோயிங் யோர் கஸ்டமர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அதுக்கு நீங்க உங்களோட கஸ்டமருக்கு வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட் வேணும், என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க, என்ன நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், ரைட்? என்னோட ஒர்க் பண்ணிட்டு இருந்த சேல்ஸ் பர்சன் ஒருத்தர், அவருக்கு எனக்கும் ஒரு பைக் விற்கிறதுல வந்து ரொம்ப பெரிய ஒரு போட்டி, ரைட்? அந்த பைக் வந்து கோல்டு கலர். ஓகே, ஸோ அதை வந்து வேணும்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட் வந்து நிற்கிறாங்க. அவருக்கு வந்து ஒரு கிளைண்ட் வந்து வேற யாரோ ஒருத்தரோட ரெஃபரல் மூலியமா ஓகே அப்படின்னு சொல்லி போன்ல பேசி முடிக்கிறாங்க. பட் என்னோட கிளைண்ட் டைரக்டா வந்துட்டாங்க. நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன், அண்ணா இப்ப சொல்றது கேளு, எனக்கு இந்த கிளைண்ட் ரொம்ப முக்கியம், எனக்கு இந்த கிளைண்ட்டை நான் வந்து எல்லாமே பேசி முடிச்சிட்டேன், இது எனக்கான ஒரு பைக். நீ என்ன பண்ணு, வேற ஒரு அங்க இன்னொரு ஒரு ஷோரூம்ல இன்னொரு பைக் இருக்கு, நீ அதை வேணா கொண்டு வந்து நீங்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிட்டேன். அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா ஓனர். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. எனக்கு தேவை என்னோட கஸ்டமர், என்னோட கிளைண்ட்டுக்கு நான் ஒரு ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்றேன், நான் கொடுத்தே ஆகணும். அது யார் செலக்ட் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இன்ஃபேக்ட் எப்படி பார்த்தாலுமே ப்ராஃபிட் என்னோட ஓனருக்கு தான், ரைட்? ஸோ அந்த ஷோரூமோட ஓனருக்கு தான் எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட். ஸோ அதனால எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. அவங்க சொன்னது வேத வாக்கா நினைச்சிட்டு அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த இடத்துல வந்து பெரிய ஆள் யாரு அப்படின்னா என்னோட கிளைண்ட் தான், ஸோ என்னோட கஸ்டமர் தான். அப்போ அந்த கஸ்டமருக்கு தேவையான பைக்கை நான் என்ன பண்ணேன், எப்படியோ நெகோஷியேட் பண்ணி அந்த அண்ணனை பிரெயின் வாஷ் எல்லாம் பண்ணி என் கஸ்டமருக்கு அந்த பைக்கை நான் வித்துட்டேன். இந்த விஷயம் ஓனருக்கு தெரியல. தென் அந்த ஷோரூமோட ஓனர் வராரு, என்கிட்ட வந்து கேட்கிறாரு, எனக்கு வந்து பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, நீ என்ன இப்படி வித்துருக்கா? இல்ல, நான் வந்து அந்த அண்ணன் கேட்டேன், அந்த அண்ணன் வந்து ஓகே நான் எடுத்துக்க அப்படின்ட்டாரு. ஸோ அதனால நான் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். என்னோட கஸ்டமர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு. தென் அடுத்த நாள் வந்து அந்த அண்ணன் வந்தாரு. அந்த அண்ணனை என்னை நிக்க வச்சுட்டு ஓனர் வந்து சராமாரியா திட்டினாலும் அந்த அண்ணன் போனதுக்கு அப்புறம், பட் நீ வந்து ஸ்மார்ட்ரா, நீ வந்து ரொம்ப ஸ்மார்ட், நீ தான் உன்ன மாதிரி அதெல்லாம் சேல்ஸுக்கு வேணும் அப்படின்னாரு. ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் என் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணேன். தட் இஸ் த சிங்கிள் ரீசன், அவ்வளவுதான். ஓகே,
ஸோ கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அவங்களோட நீட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த டெக்கரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, என்னோட பழைய ஃப்ரெண்ட், இப்போ ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. பட் அவருக்கு என்னன்னா, அவருக்கு பொறுத்த வரைக்கும் பணம் பண்ணணும், சேல்ஸ் வந்து பண்ணணும், அவ்வளவுதான். சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஸ்டமர் கிட்ட நல்லா பேச கத்துக்கணும். ஓகே, நல்லா பேசுறது இந்த சென்ஸ், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது, அவங்களோட பர்சனல் அந்த கொஸ்டின்ஸ் கேட்கறது, வச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட டிசைன் வேணும், எப்படி, இதெல்லாம் அவர் கேட்கறதே கிடையாது. ஜஸ்ட் சும்மா வந்து சொல்லுங்க, ஓகே நான் அந்த டிசைன்ஸ் எங்கிட்ட இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்றேன் பாருங்க அப்படின்னா கிளைண்ட்ஸ் வந்து அவர் ரொம்ப மோசமா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஹி டசன்ட் ஹேவ் தட் மச் நாலேஜ் அப்படிங்கிறது இந்த விஷயத்துலயும் வந்து காட்டுது. ஓகே, அவனுக்கு சேல்ஸ்ல வந்து பெருசா இன்ட்ரெஸ்ட், பெருசா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஸோ அவனை எப்படி வேணாலும் நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்ராக்ட் பண்றதுமே ஒரு சீப் கைண்ட் ஆஃப் ஒரு கஸ்டமர்ஸை தான் வந்து அட்ராக்ட் பண்ணுவோம். நான் சொன்னேன், நிறைய கொஸ்டின்ஸ் கேளு, அவங்களுக்கு என்ன மாதிரியான டிசைன்ஸ் வேணும்னு கேளு. என்னைக்குமே ஒரு ஸ்டெப்பு கீழே கொடுக்காம ஒரு ஸ்டெப்பு மேல கொடுக்க பாரு. நீ வந்து பெஸ்டான குவாலிட்டியில, பட் ஹை ப்ரைஸா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, பீப்புள் அதை வாங்குவாங்க. பட் ஒரு சீப்பா நான் வந்து விற்கிறேன்னு சொல்லி நீ வித்தனா உன்னோட வேல்யூங்கிறது அந்த சீப்ல தான் போய் உட்காரும். ஸோ டோன்ட், அதாவது ஒரு கஸ்டமர் எதிர்பார்க்கறதுல நீ என்னைக்குமே 1% கம்மியா கொடுக்காத, அதை விட அதிகமா கொடுக்க ட்ரை பண்ண அப்படின்னு. தென் அவனுக்கு வந்து சேல்ஸ் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு கஸ்டமரை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா அவங்க கேட்கறத விட நீங்க எக்ஸ்ட்ராவா கொடுக்கணுமே தவிர, அதை விட ஒரு இது கீழே வந்து இங்க பாருங்க இது லோவஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறத நீங்க யாருங்கிறத டிசைட் பண்ணும். ஓகே, மேபி நான் பெரிய ஒரு அப்படியே எனக்கு வந்து சேல்ஸ் பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னா கிடையாது. பட் நான் ஒரு 1.5 years நான் வந்து சேல்ஸ்ல வந்து இருந்திருக்கேன். என்னோட கரியர் நான் வந்து சேல்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கஸ்டமர் கிட்ட எப்படி நெகோஷியேட் பண்ணணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு சேல்ஸ்ல இருக்கும் போது எனக்கு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது பெருசா இருந்ததெல்லாம் கிடையவே கிடையாது. பிகாஸ் நான் ஒரு டோட்டல் இன்ட்ரோவர்ட். என்னோட ரூம் தான் எனக்கு வந்து செக்யூரான ஒரு பிளேஸ். இதை தவிர நான் வெளியாட்டுமே பெருசா பேசினதோ இல்லை வந்து கம்யூனிகேட் பண்ணதெல்லாம் கிடையாது. பட் ஒன்ஸ் நான் சேல்ஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஐ ஜஸ்ட் இம்ப்ரூவ் மை கம்யூனிகேஷன். ஆக்சுவலி கம்யூனிகேஷனுங்கிறது வெறும் சும்மா போறோம் பேசுறோங்கிறது கிடையாது. கம்யூனிகேஷன்ல லிசனிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சேல்ஸ் பர்சனுக்கு கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். சும்மா நான் போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்லியா பேசுறேன், ஓகே, ஃப்ரெண்ட்லியா பேசுறது வேற, பட் அவங்க ஃப்ரெண்டா கன்சிடர் பண்றது வேற. ஓகே, இதே மாதிரி இன்னொரு ஒரு இன்சிடென்ட் ஒன்று இருக்கு என்னோட ஷோரூம்ல. ஒரு திருநங்க, அவங்களுக்கு வந்து யாருமே வந்து அந்த ஒரு பைக் வந்து எடுத்து தரத்துக்கு வந்து முன்னாடி வரவே கிடையாது. பட் நான் அந்த கஸ்டமர் அட்டன் பண்ணி நான் அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு வெஹிக்கிள் வந்து எடுத்து கொடுத்தேன். அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க போறப்போ எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த பைக் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம எனக்கு வந்து அவங்க ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. பட் ஐ ரெஃப்யூஸ் டு கெட் த டிப்ஸ் ஆக்சுவலி, பிகாஸ் ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் அ சேலரி, ரைட்? அதனால எனக்கு அந்த ஒரு அப்போ வந்து டிப்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிலாம் இல்லை. ஸோ அது அவங்க பண்ணும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஓகே, நம்ம நல்ல ப்ராடக்டை கொடுத்துருக்கோம். இன்ன வரைக்கும் சரி, அவங்க ரோட்ல பார்த்தா பேசுவாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னதே கிடையாது அந்த பைக். பிகாஸ் நான் ரொம்ப ரொம்ப ப்ராப்பரா கண்ணும் கருத்துமா பார்த்து அந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்து கொடுத்தேன். என்னோட கோச்சிங்லயுமே அப்படிதான். ரீசெண்டா என்னோட பழைய கிளைண்ட் ஒருத்தர் இப்போ எனக்கு மெசேஜ் பண்ணி, உங்களாலதான் எனக்கு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா இருக்கு. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் முன்னாடி வந்து ரொம்ப பெருசா யோசிப்பேன், இப்போ நான் வந்து ப்ராப்பரா இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு இந்த மாதிரி அப்ரிசியேஷன் என்னோட பழைய கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து, கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வரதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு விஷயத்த பண்றேன், என்னோட கிளைண்ட்ஸ்க்காக பண்றேன், அப்படி எனக்காக இல்லை, என்னோட கிளைண்ட்ஸ்க்காக நான் பண்றேன் அப்படின்னா ஓகே, அதை வந்து முடிஞ்ச அளவு நான் பர்ஃபெக்ட், அதாவது 100% நான் வந்து பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். முடிஞ்ச அளவு பர்ஃபெக்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் சேல்ஸ் பர்சனோட ஒரு மைண்ட் செட்டா நீங்க எப்பவுமே வச்சுக்கணும், ரைட்? ஸோ கம்யூனிகேஷன் ரீதியா இல்லை சேல்ஸ் ரீதியான கான்டென்ட்ஸ் தான் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு இம்ப்ரூவ் யுவர் சேல்ஸ், டு இம்ப்ரூவ் யுவர் பிஸ்னஸ், சேல்ஸ் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். யூ ஜஸ்ட் நீட் டு டெவலப் த ஸ்கில் ஆஃப் சேல்ஸ், ரைட்? ஸோ அதுக்கு நீங்க என்னோட கோச்சிங் இருக்கு. யூ கேன் 30 to 40 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன். ஓகே ஃபைன் அப்படின்னா நீங்க அந்த கோச்சிங் எடுத்துக்கலாம். இல்லை நீங்க அந்த கோச்சிங் ப்ராக்டிஸ்குள்ள வருவீங்களா இல்லையா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம், ரைட்? இஃப் யூ ஆர் ரியலி வெரி ட்ரூலி ஆம்பிஷியஸ் அண்ட் நான் சொல்ற விஷயத்தை அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஐ வில் see you in this video.